உருளைக்கிழங்கும் நக்கல் கத்திரிக்காயும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிராமத்துல ஒரு சந்தோஷமான குண்டு உருளைக்கிழங்கு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியில 4 பேர் இருந்தாங்க. அப்பா, அம்மா, பில், அப்புறம் ஜில். தினமும் அப்பா பொட்டேட்டோ பாடம் சொல்லி கொடுக்க போயிடுவாரு. அம்மா ஆயுர்வேத மருந்துங்களை செஞ்சுக்கிட்டே பில் மற்றும் ஜில்ல பாத்துக்கிட்டாங்க. பில் மற்றும் ஜில் தினமும் ஒன்னா விளையாடிக்கிட்டு எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே அவங்க விளையாடிட்டு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். அம்மா பொட்டேட்டோ ரொம்ப டென்ஷனா கவலையா இருப்பாங்க. ஒரு நாள் பில்லும் ஜில்லும் விளையாட போனாங்க. சீக்கிரத்துல டயர்ட் ஆயிட்டு ஒரு வெஜிடபிள் பாஸ்கெட்ல விழுந்துட்டாங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் ஏற்கனவே உள்ள இருந்துச்சு. அது இவங்க 2 பேரையும் வெளியே தூக்கி போட்டுச்சு. இந்த பாஸ்கெட் பிரிஞ்சால்ஸ்க்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்ல. பில், ஜில் 2 பேரையும் வெளியே தூக்கி போட்டதுனால அழுதுட்டு இருந்தாங்க. இது உங்களோட இடம்னு எங்களுக்கு தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? நீ என்ன என் அளவுக்கு ஹைட்டா இருக்கியா எல்லாம் தெரியறதுக்கு? ஷூ போ, போய் வேற இடத்தை தேடு. பில், உன் கையை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதோ என் கையை பிடிச்சு எழுந்து. பில்லையும் ஜில்லையும் பார்த்துட்டு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஹெல்ப்பே பண்ணல. பில், ஜில் 2 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா பார்த்துட்டு ஏன் அழறீங்கன்னு கேட்டப்போ அவங்க நடந்த மொத்த கதையும் சொன்னாங்க. அவங்க பொறுமையா கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வச்சாங்க. அடுத்த நாள் பில், ஜில் விளையாட போகும்போது பிரிஞ்சால் அந்த பாஸ்கெட்குள்ள தான் இருக்கான்னு செக் பண்ண போனாங்க. அப்போ பாஸ்கெட்குள்ள யாரும் இல்ல. ஆனா யாரோ அலற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. பாஸ்கெட்க்கு பின்னாடி போய் பார்த்தப்போ பிரிஞ்சால் அங்க அழுதுட்டு இருந்துச்சு. கத்திரிக்கா, என்ன நடந்துச்சு? ஏன் நீ அலற? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், சொல்ல என்னாச்சு? என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் அழறேன். பிரிஞ்சால் சொன்னதை கேட்டு அதோட அவங்க 2 பேரும் பிரிஞ்சால் வீட்டுக்கு போனாங்க. உடம்பு சரியில்லாத அம்மா பிரிஞ்சால பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பில் அம்மா பிரிஞ்சால பார்த்துக்கிட்டப்போ ஜில் வீட்டுக்கு போய் அம்மா பொட்டேட்டோ கிட்ட இருந்து சரியான மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தான். அந்த மாத்திரைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா பிரிஞ்சால் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க. பில், ஜில் அம்மா பிரிஞ்சால் ஹெல்த்க்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து பிரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சு. என்னதான் வெஜிடபிள் பாஸ்கெட்ல பிரிஞ்சால் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாலும் இவங்க 2 பேரும் ரொம்ப ஏற்கமாவும் தரல மனசோட இருக்காங்க. அப்பல இருந்து
பிரிஞ்சால் தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குணத்தையும் மாத்திக்க சொன்னான். அப்போலேருந்து எல்லாரும் பில் ஜில் போல ரொம்ப ஹெல்ப் பண்றவங்களா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பசங்கள பாட்டுக்கள். இன்னைக்கு நம்ம இன்னொரு கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முன்பு ஒரு காலத்துல ஒரு நகரத்துல பிரியான்னு ஒரு பெண் இருந்தாளாம். பிரியாவின் வீட்டுல ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சாம். அங்க இருந்த பழங்களும் காய்கறிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். பிரியா சும்மா இருக்கும்போது அந்த காய்கறிகளோட விளையாடுவான். ஒரு நாள் எல்லா காய்கறிகளும் நினைச்சாங்களா நம்மள ஒருத்தர் ராஜாவாகணும்னு. உடனே சின்ன கூட்டம் போட்டாங்க. அவங்கள இருந்து மாம்பழம் முன்னாடி வந்து எல்லாரையும் வரவேற்றுச்சு. அவங்க செஞ்ச மேடையின் மேல மாம்பழம் ஏறி, ஓ என் அன்பான காய்கறிகளே, இந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தோட்டத்தை சிறப்பா பாதுகாக்கிறதுக்கு நம்மள ஒருத்தர் ராஜாவாகணும். அதனால யாரெல்லாம் ராஜாவாகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் ஒருத்தரா வந்து ஏன் நீங்க ராஜாவாகணும்னு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னது மாம்பழம். முதல்ல கேரட் முன்னாடி வந்து மேடைய மேல ஏறி, நான் ரொம்ப அழகா இருக்கேன், அப்புறம் நான் ஆரஞ்சு கலர்ல இருக்கேன், முக்கியமா என்கிட்ட நிறைய விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் ஏ கண்களுக்கு ரொம்ப நல்லது, ராபிட்ஸ் என்னை எப்பவும் சாப்பிடுவாங்க, என்னுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும், என்கிட்ட இவ்வளோ நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறதுனால நான் ராஜாவாகணும்னு சொல்லிச்சு கேரட். எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்து உருளைக்கிழங்கு முன்னாடி வந்து, என்னிடம் கார்போஹைட்ரேட் இருக்கு, என்னை சாப்பிடும் எல்லாருக்கும் நான் நிறைய சக்தி தருகிறேன், முக்கியமா நான் எல்லா பருவங்களிலும் இருப்பேன்னு சொன்னது. எல்லாரும் மறுபடியும் கை தட்டுறாங்க. உருளைக்கிழங்குக்கு அப்புறம் கீரை வந்து அந்த மேடை மேல ஏறி, கேரட்டை போல எனக்கும் விட்டமின் ஏ மற்றும் பல மினரல்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு ஐரன் மற்றும் ஃபைபரோட சக்தியும் அதிகமா உள்ளது, அது கண்ணுக்கு மட்டும் நல்லது இல்லாம மொத்த உடலுக்கும் நல்லது, அதனால நான் ராஜாவாகணும்னு சொன்னது கீரை. எல்லாரும் மறுபடியும் கை தட்டுறாங்க. எல்லா காய்கறிகளும் கீரை சொன்னதை ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து ப்ராக்கலி முன்னாடி வந்து, நான் ரொம்ப அழகாவும் பச்சையாவும் இருக்கேன், லெமன் விட எனக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கு, பாலை விட எனக்கு கால்சியம் அதிகமா உள்ளது, எக்ஸசைஸ் செய்யும் மக்கள் என்னை அதிகமாக சாப்பிடுவார்கள் என்று பெருமையுடன் பேசியது ப்ராக்கலி. ஒருவர் பின் ஒருவர் வந்து அவர்களோட பெருமைகளை சொன்னாங்க. மாம்பழம் எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி வச்சது. எல்லாருக்கு அப்புறம் மாம்பழம் யோசிக்க கொஞ்ச நேரம் எடுத்துச்சு. சில நேரத்துக்கு அப்புறம் மாம்பழம் முன்னாடி வந்து, எல்லா காய்கறிகளும் உடலுக்கு ரொம்ப அவசியம், அதனால நாமல்ல யார ராஜாங்கிற முடிவுக்கு என்னால வர முடியல, அதனால நம்முடைய தொழில் பிரியா கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிச்சு மாம்பழம். பிரியா முன்னாடியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாளாம். அவ முன்னாடி வந்து, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இதுக்கு சரியான ஒரு ஆள் எனக்கு தெரியும், ஆனா ராஜாவாக இல்ல ராணியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னா பிரியா. யாரு யாருன்னு ரொம்ப ஆர்வமா எல்லா காய்கறிகளும் கேட்டாங்களா. எங்க அம்மான்னு சொன்ன பிரியா. அவங்க ஏற்கனவே காய்கறிகளின் ராணி தான், அவங்களுக்கு தான் சரியா தெரியும் என்ன சமைக்கணும் எப்ப சமைக்கணும்னு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சுவையா சமைச்சு எங்க எல்லாரையும் ஆரோக்கியமா பாத்துக்கிறாங்க. அவங்க சரியான விதத்துல காய்கறிகளை சமைச்சு எல்லா காய்கறிகளையும் ராஜாவா ஆக்குனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் விளக்கமா சொன்னா பிரியா. பிரியா சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லா காய்கறிகளும் கைகளை தட்டி அவ சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. பிரியாவுக்கு புதிய பழங்களையும் காய்கறிகளையும் பரிசகா கொடுத்தாங்க. அதனால குட்டீஸ், ஒவ்வொரு காய்கறிகள் உடலுக்கு ரொம்ப அவசியம். ஊட்டச்சத்தோடைய மதிப்பை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ். வண்டுகளுக்கு சவால் போட்ட எறும்புகள். முன்பு ஒரு காலத்துல காட்டுல எறும்பு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு.
அந்த எறும்பு சுறுசுறுப்பாவும் கடின உழைக்கவும் செஞ்சது. அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் நண்பர்களோட சாப்பாடை தேடி செமிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க ஒரு வரிசையில சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அதே வரிசையில ஒரு கூட்டமா வண்டுகள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நடுவுல வந்து தொல்லை கொடுத்தாங்க. சில எறும்புகளை காயப்படுத்த கூட பார்த்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா? உங்களால என் நண்பர்களுக்கு காயம் பட்டுருச்சு. இப்படி முரட்டுத்தனமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. உங்களை விட 1000 மடங்கு ஜாஸ்தியான சாப்பாடை நாங்க கொண்டு போறோம். நீங்க 10 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பழத்தை கூட தூக்க முடியாது. உங்களை விட நாங்க ரொம்ப பலசாலிங்க. உங்களோட பலத்தை வச்சு எங்களை கிண்டல் பண்றீங்க. இது சரி கிடையாது. ஒரு நாள் நாங்க உங்களை விட நிறைய சாப்பாடு கண்டிப்பா தூக்கிட்டு போய் உங்களுக்கு காட்டதான் போறோம் பாருங்க. எறும்புகள் வண்டுகள் கிட்ட சவால் போட்டுட்டு மறுபடியும் வேலை செய்ய போயிட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எறும்பு எல்லார்கிட்டையும் வண்டை விட நிறைய சாப்பாடை தூக்குறேன்னு போட்ட சவாலை பத்தி சொல்லுச்சு. எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லி போட்டியில ஜெயிக்க மசில்ஸ அதிகப்படுத்த சொல்லுச்சு. அடுத்த நாள்ல இருந்து எல்லா எறும்புகளும் சின்ன சின்ன வெயிட்டை தூக்கி கடைசியில பெரிய பொருட்களை தூக்கி பலசாலிங்களானாங்க. தினமும் பிராக்டிஸ் பண்ணி அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறினாங்க. நாட்கள் போக போக எறும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனாங்க. வண்டுகளை சந்திக்க தயாரானாங்க. அந்த நேரத்துல வண்டுகள் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல வண்டுகள் அடுத்த நாள் போட்டிக்கு தயார்னு சொல்லி எழுதினாங்க. எறும்புகள் போட்டிக்கு ரெடி ஆயிட்டு பாதுகாப்புக்கான எல்லா வழிகளையும் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் வண்டுகள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவங்க சொன்னாங்களா அவங்க சண்டைக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான வண்டுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு. அந்த வண்டுகள் சிகப்பு கலர்ல பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்தாங்க. இந்த வண்டுகளை பார்த்து எறும்புகள் ரொம்பவே பயந்து போனாங்க. எறும்புகள் கூட்டமா பேசினாங்க. நம்ம ரொம்ப நாள் இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி என்னதான் நம்ம சின்னதா இருந்தாலும் நம்ம வீக்கானவங்க இல்லைன்னு காட்டலாம். வாங்க போலாம். வண்டுகள் கூட்டத்தை சுத்தி எல்லாரும் அந்த சிகப்பு வண்டை உற்சாகப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் எறும்புகள் எல்லாரும் அவங்க கூட்டத்துக்காக சத்தம் போட்டாங்க. சிகப்பு வண்டு ஒரு பெரிய பூசாணி காய் எடுத்துட்டு தான் இடத்துக்கு வந்துச்சு. அப்போ எறும்பு கூட்டமும் ஒரு பூசாணி காயை தூக்க அவங்க எல்லார் பலத்தையும் யூஸ் பண்ணாங்க. எறும்புகள் பூசணிக்காய தூக்க கஷ்டப்படுறத பார்த்து வண்டுகள் சிரிச்சாங்க. ஆனா எறும்புகள் விட்டு கொடுக்காம அவங்க எல்லாரோட பலத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வழியா பூசணிக்காய தூக்கிட்டாங்க. எறும்புகள் இவ்வளவு தைரியமாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறத பார்த்து வண்டுகள் ஷாக்கா பார்த்தாங்க. அப்போதான் வண்டுகளுக்கு புரிஞ்சுது, எறும்புகளால கூட 1000 மடங்கு வெயிட்டான பொருட்களை தூக்க முடியும்னு. எங்களை விட நீங்க வெயிட்டான பொருளை தூக்கிட்டீங்க. எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இனிமேல் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எங்க வழிய பார்த்துட்டு போறோம். நாங்க இங்கிருந்து போயிடுறோம். வலிமையும் வளர்ச்சியும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு